नमस्ते। प्रवाहिका लेसन 2 स्कूल में ओपन डे பள்ளியில் அன்னைக்கு திறக்கிறாங்க முதல் நாள். नमस्ते मास्टर जी, मैं निर्मल का पिता हूँ. பிரகாஷும் மாஸ்டரும் பேசுகிறாங்க. வணக்கம் மாஸ்டர், நான் வந்து நிர்மலோட அப்பா. हाँ आइए आइए, निर्मल कहाँ है? हाँ வாங்க வாங்க, निर्मल எங்கே இருக்கான்? वह कमरे के बाहर गड़ा है, அவன் அறைக்கு வெளியில் நின்றுட்டுருக்கான். உசே அந்தர் புலாயே, அவனை உள்ளே கூப்பிடுங்க. நிர்மல் அந்தர் ஆவோ, நிர்மல் உள்ளே வா. மாஸ்டர் ஜி புலாத்தே ஹை, சார் கூப்பிடுறாரு. நிர்மல் அந்தர் ஆத்தா ஹை, நிர்மல் உள்ளே வருகிறான். ஆவோ நிர்மல், வா நிர்மல். நமஸ்தே சார், வணக்கம் சார். निर्मल पिता के पास जाकर गड़ा होता है, निर्मल அப்பா கிட்ட போய் நின்று கொள்கிறான். ये निर्मल की उत्तर पुस्तिकाएं हैं, இது நிர்மலோட விடைத்தாள், எக்ஸாம் எழுதின ஆன்சர் ஷீட்டு. पिता लेकर देखते हैं, पिता அப்பா எடுத்து பார்க்குறாரு. निर्मल ने परीक्षाएं खूब अच्छे सचे किया हैं, நிர்மல் வந்து பரீட்சா வந்து நல்ல முறையில் எழுதியிருக்கான். அச்சா படுத்தா ஹை, நன்றாக படிக்கிறான். கணித் மே உஸ்னே சென்டம் லியா ஹை, கணக்கில் அவன் 100க்கு 100 எடுக்கிறான். वह हमेशा गणित की पुस्तकों लिए बैठा रखता है, ஆமாம் அவன் எப்பயுமே கணித புத்தகத்தை தூக்கி உட்கார்ந்து கொள்கிறான். மேக்ஸ் புக்கே படிக்கிறான். மே கப்தா ஹூँ, நான் சொல்கிறேன். அந்நிய விஷயம் கி கிதாபேம் பி படுலோ, நீ வந்து மற்ற புத்தகங்களையும் மற்ற சப்ஜெக்ட்களையும் எடுத்து படி. பஸ் பரீட்சா கே பெஹலே தின் ஹி படுத்தா ஹை, அவன் வந்து பரீட்சைக்கு முதல் நாள் தான் படிக்கிறான். யஹ் தோ கலத் ஹை நிர்மல், இது தவறு நிர்மல். அந்நிய விஷயம் மே துமார அங்க் 60 के आसपास है, மற்ற சப்ஜெக்ட்லாம் உன்னோட மார்க் வந்து 60க்கு பக்கத்தில் தான் இருக்குது. तुम्हें उन विषयों को भी बराबर पढ़ते रहना चाहिए, மற்ற பாடங்களையும் அடிக்கடி படிச்சுக்கிட்டே இருக்கணும். ஓகே சார், சரிங்க சார். ஆகே சே ஐசா ஹி கருங்கா, இனி அடுத்து அப்படியே பண்ணுறேங்க சார். राकेश और उसके पिता கஜேந்திர ஆते हैं, ராகேஷும் மற்றும் அவருடைய அப்பா கஜேந்திரன் வருகிறார்கள். கஜேந்திர ராகேஷ் அவங்க 2 பேர் பேசுகிறாங்க. நமஸ்தே மாஸ்டர் ஜி, வணக்கம் மாஸ்டர் ஜி. நமஸ்தே சார், வணக்கம் சார். ஆவோ ராகேஷ், வா ராகேஷ். சார் ये कैसा पढ़ता है, சார் இவன் எப்படி படிக்கிறான்? டீக்கு படுத்தா ஹை, இவன் நல்லா படிக்கிறான். மகர் 2-3 விஷயம் மே கம் அங்க் மில்தே ஹேங், ஆனால் 2-3 சப்ஜெக்டில் வந்து இவன் கம்மியான மார்க்கு வாங்கியிருக்கான். ஹமேஷா டிவி தேக்தா ஹை, எப்பயுமே அவன் டிவி பார்க்குறான். நஹி தோ செல்ஃபோன் மே கேம் கேள்தா ரக்தா ஹை, அப்படி இல்லாட்டி அவன் செல்ஃபோனில் கேம் விளையாடுறான். கிதாபோं को छूता भी नहीं, புக்கை அவன் தொடுறதே இல்லை. கிளாஸ் மே ஜோ சுன்தா ஹை ஜோ லிக்தா ஹை, ஸ்கூலில் கிளாஸ் ரூமில் என்ன அவன் கேட்குறானோ அதை தான் எழுதுகிறான். ஜோ படுத்தா ஹை உசி சே பரீட்சா லிக்தா ஹை, அவன் அங்கே என்ன படிக்கிறானோ அதை வச்சு தான் பரீட்சை எழுதுகிறான். यदि घर में भी पढ़ेगा तो ज़्यादा अंक पा सकता है, அவன் வீட்டில் படித்தானா நிறைய மார்க்கு வாங்க முடியும். ஹமாரா கஹ்னா நஹி மான்தா சார், எங்களோட பேச்சை கேட்கவே மாட்டேங்கிறான் சார். ஆப் கஹேங்கே தோ ஜரூர் மானேகா, நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக கேட்பான் சார். क्यों ராகேஷ், பிதாஜி கா கஹ்னா சச் ஹை, என்ன ராகேஷ் அப்பா சொல்கிறது சரியா? चुप रखता है, அமைதியாக இருக்கான். यह सेलफोन गेम मार्क नहीं
दिलाएगा समझे இந்த செல்ஃபோன் வந்து மார்க் வாங்கி கொடுக்காது புரிஞ்சதா समझा சார் புரிஞ்சது சார் गेम खेलना कम कर लो விளையாட்டு விளையாடுறத குறைச்சிக்கோ ज़्यादा पढ़ो அதிகமாக படி पढ़ोगेना படிப்பேல पढ़ूंगा சார் படிப்பேன் சார் आगे आने वाली परीक्षाओं में अच्छे अंक प्राप्त करूँगा சார் வர்ற பரீட்சையில் நல்ல மார்க் வாங்குவேன் சார் ठीक है சரி कोशिश करोगे तो ज़रूर कामयाब होगे நீ முயற்சி செஞ்சேனா கட்டாயம் வெற்றி கிடைக்கும் धन्यवाद சார் நன்றி சார் धन्यवाद मास्टर जी நன்றி மாஸ்டர் ஜி धन्यवाद